வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. நம்ம ஒரு மூவி வந்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 2025 ஆன ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் இஸ் பில் டாட் பேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கிங் ஊர் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அதில் வந்து அவங்களுக்கும் டிராகன்ஸுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து டிராகன்ஸ் வந்து இந்த மக்களை வந்து அழிக்க தான் வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நேரத்தில் அந்த ஊரோட தலைவர் வந்து ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், ஒய்ஃப் கிடையாது. ஏன்னா ஒய்ஃப் வந்து டிராகன் வந்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து கொண்டுடுச்சு அப்படின்ற அந்த வெறுப்பில் வந்து லைக் இவர் வந்து டிராகன்ஸை பார்த்தாலே வேட்டையாடுற விஷயங்கள் இந்த மாதிரி தான் அந்த ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் டிராகன்ஸ் வந்து அப்பப்போ வந்து விசிட் பண்ணிட்டு போவோம் அந்த ஊர், ஓகேங்களா. இப்படி இருக்க பட்சத்தில் அந்த தலைவரோட பையனான ஹிக்கப்னு ஒருத்தன், ஓகேங்களா. அவனுக்கு வந்து லைக் புது புது இன்வென்ஷன் செய்கிறதுல ரொம்ப ஆசை. ஆனால் அவனை ஒரு வைக்கிங்காக ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுற மாதிரி நம்ம ஹிக்கப் கிடையாது. தென் அதுக்கப்புறம் இவர் வந்து வெளியெலாம் போயிட்டு வராரு, நிறைய இடத்துக்கு போய் ட்ராகன்ஸ்லாம் வேட்டையாடுறதுக்கு போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் ட்ரைனிங் சென்டர் ஒன்று இருக்குது. அந்த சென்டரில் தன்னோட பையனை வந்து சேர்த்து விடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஊரில் வந்து ஒரு பெரிய ட்ராகன் அட்டாக் ஒன்று நடக்கும். நிறைய ட்ராகன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்கோம். அப்போது வந்து நம்ம ஹிக்கப் வந்து அவனோட இன்வென்ஷனை வச்சு ஒரு ட்ராகனை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் இவனை வந்து இந்த ட்ராகன் சென்டரில் சேர்த்ததுக்கப்புறம் இவன் வந்து அங்கே பர்ஃபார்மன்ஸே சரியாக இருக்குது. தென் இவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, தென் பயம் வேறு இவனுக்கு. தென் அதுக்கப்புறம் இவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியவே வருது, நம்ம ஒரு ட்ராகனை பிடிச்சிட்டோம். அந்த ட்ராகன் வந்து ஒரு ரேரான கைண்டு, அதுக்கு பேர் வந்து நைட் ஃபியூரி, அப்படி அந்த வந்து யாருமே பார்த்ததில்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராகன் கூட பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகி தென் அதுக்கப்புறம் இங்கே இந்த ட்ராகன் ட்ரைனிங் சென்டரில் ஒரு டெஸ்ட்டையும் வந்து முடிச்சிடறான். ஏன்னா வந்து ஒரு ட்ராகனோட பழகிறான். அதாவது வைக்கிங்ஸ் வந்து ட்ராகன் கூட பழகினதே கிடையாது. அவங்க வந்து அதை வந்து எதிர்க்க தான் செய்வாங்க. அதனால வந்து அதோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த பையன் வந்து ட்ராகனோட பழகிறதுனால அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து ஈஸியாக முடிச்சுட்டு வாரியர் அப்படின்ற அந்த பட்டத்தையும் வாங்கிடுறான். வாங்கினதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக், எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே தெரிய வந்தது ட்ராகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனுக்காக மொத்த ஊரையும் எதுக்குறதுக்கு நம்ம ஹிக்கப் ரெடியாக இருக்கான். இந்த டைமில் அந்த ட்ராகன் சென்டரில் ஹேஸ்டட்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப்க்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த பொண்ணையும் வந்து அந்த ட்ராகனோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஒரு மாதிரி ஹிக்கப்புக்கும் ஹேஸ்டட்க்கும் லவ்வும் போயிட்டுருக்கு. நான் இந்த சமயத்தில் வந்து அந்த ட்ராகனை கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதோட இடங்களுக்கு வந்து விடணும்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, இந்த ட்ராகனுக்குலாம் தலைவன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வந்து இந்த ட்ராகன்ஸ்லாம் சேவை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிற அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து அவனோட ட்ராகன் எப்படி காப்பாற்றினா, அதுக்கப்புறம் இவங்க ஊர் மக்களை வந்து அங்கே போயிட்டு அந்த ஆபத்தில் மாற்றாமல் எப்படி தடுத்தான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. என்ன கேட்டிங்கன்னா, இந்த அனிமேஷன் வெர்ஷனோட ரீமேக், அஃபிஷியல் லைவ் ஆக்ஷன் ரீமேக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சிஜிஐ இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சின்ன பசங்க, பேரண்ட்ஸ், இந்த இந்த பிஜி ஆடியன்ஸு, ஜி ஆடியன்ஸு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். மஸ்ட் வாட்ச்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு நியர் டு பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி சிஜிஐ பண்ணி வச்சுருப்பாங்க. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 4.5 தருவேன். மஸ்ட் வாட்ச், ஓகேங்களா. அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.